அந்த படத்தோட டைரக்டர் வந்து மீரா கதிரவன். அவர் வந்து இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். பாலு மகேந்திர சார் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை வந்து 2007 ஆகஸ்ட்லேயே வந்து என்கிட்ட சொன்னார். சுப்பிரமணியபுரம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது சொன்னார். அண்ட் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் கேட்டது ஒரு 1 இயர் வெயிட் பண்ணணும். ஏன்னா எனக்கு சுப்பிரமணியபுரம் ஷூட்டிங் முடிக்க 10 நாள் ஆகும். எப்போ முடிப்பாங்க தெரியல, ஆனால் கண்டிப்பாக 1 இயர் ஆகும்னு தெரியுது சார்னு. வெயிட் பண்ணிங்கன்னா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த படம் பண்ணலாம் அப்படி சொன்னேன். பட் எனக்காக 1 இயர் வெயிட் பண்ணார். பிகாஸ் அவர் நினச்சது வந்து ஆன் ஸ்க்ரீன் வரதுக்கு அவ்வளோ போராடுவார் அவர். ஸோ ஒரு சாதாரண ஷார்ட்டு கூட அவர் 1 டே கூட வெயிட் பண்ணார். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனல் டைரக்டர் அவர். ஸோ எனக்காக 1 இயர் வெயிட் பண்ணார். எனக்காக ஒரு சாதாரண ஒரு ஜெய்க்காக 1 இயர் வெயிட் பண்ண டைரக்டர் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை கண்டிப்பாக வெயிட் பண்ணி நல்ல ஒரு பெரிய லெவலில் எடுப்பார்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், நினச்சேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூப்பராக எடுத்திருக்காரு. டெக்னிக்கல் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்னை 28 வந்து வெங்கட் பாபுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இருந்தேன். நான் பெருசாக டைட்டில் கார்டெலாம் போடாமல் அவர் கூட சும்மா வேலை பார்த்துருந்தேன், சும்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அது நான் பேச்சுக்கு சொல்லுவேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு. அண்ட் அதே தான் சேம் தான் வந்து எனக்கு வாமனன்லேயே நடந்தது. நான் என்ன வந்து அவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு எல்லா சீன்லாம் நான் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். டப்பிங் வைஸ் கூட மற்றவங்க டப்பிங் பண்ணும்போது கூட நான் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். சார் இது மாற்றலாமா அப்படின்னு சொல்லி சும்மா அவர் ஹெல்ப் பண்ணுறது, நம்ம படம் நல்லா வரணுன்ற ஒரு ஆசைக்காக. அது மாதிரி தான் கோவாலையும் நிறைய அந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ அது மாதிரி டெக்னிக்கல் வைஸ் வந்து அந்த கேமரா மியூசிக் ஆல்ரெடி நான் ஒரு 7 இயர்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் மியூசிக்கில் என்ன பண்ணணும், ரீரிகார்டிங் எப்படி இருக்கணும். ஆல்மோஸ்ட் சென்னை 28 வந்து ரீரிகார்டிங் கூட வந்து பிரேம்ஜி அமரன் தான் பண்ணார். அப்போ வந்து நான் கேட்டது வாங்கினதா என்னோட ஏ வாரண்டா சாங். அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு அந்த கிரிக்கெட் விளையாட கிளம்பி போகும்போது ஒரு மியூசிக் வரும். அது எல்லாமே வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணலாம், இந்த 7G ரெயின்போல இந்த மாதிரி வரும், அந்த மாதிரி பண்ணுங்க சொல்லி அந்த டெக்னிக்கலாக வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். சக்தி சரவணன், அரவிந்த் கிருஷ்ணாலாம் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காரு. கேமராவில் எப்படி பண்ணணும், இந்த ஷாட் எந்தெந்த ஷாட் எப்படி எடுத்தால் பவர்ஃபுல்லாக இருக்குன்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் சக்தி சரவணன், அரவிந்த் கிருஷ்ணாலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக கற்றுட்டு வந்து மற்றவங்க கற்றுக்கினது தான் அந்த டெக்னிக்கலான விஷயங்கள். பட் ஆக்டிங் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நானாக வந்து கற்றுக்கிறது தான். இந்த அவள் பே தமிழ்ஸில் கூட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரக்டரில் இருக்கிற பையன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணேன். ஜெய்க்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி இருப்பான்றது நான் பண்ணல. அப்படி ஒரு பையன் ஊரில் இருக்கிற ஒரு பையன் வந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணி மேக்ஸிமம் நான் கமல் சாரோட படம்லாம் பார்த்து கற்றுக்கிறது. அந்த மகாநதி, அன்பே சிவம், ஹேராம், இந்த மாதிரி நிறைய அவரோட பவர்ஃபுல் மூவிலாம் பார்த்து கற்றுக்கினது தான். ஸோ ஆக்டிங் வைஸ் வந்து நான் நிறைய படங்கள் பார்த்து கற்றுக்கிறது. இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ எனக்கு வந்து நான் ஒரு நடிகன் அப்படின்றது வந்து நான் ஒன்றும் ஃபுல்லாக எடுத்துக்கல. நான் இப்போ தான் வந்து ஒரு 100 மார்க்கில் ஒரு 3 மார்க் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது வந்து எனக்கு வந்து ஃபுல் ஃபீல் ஆகி அதுக்கப்புறம் வந்து நான் சூப்பர் நடிகன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து டைரக்ஷன் பற்றிலாம் திங்க் பண்ணேன். பட் இப்போதைக்கு எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. நான் ஆல்மோஸ்ட் சென்னை 28 படத்தில் வந்து 2006 ஷூட்டிங் எடுத்தாங்க சென்னை 20. அப்போதுலேருந்தே எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலே ஒரு ஆசை, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும்ட்டு. ஏன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால். ஸோ அதனால் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய படத்துக்கு சும்மா ஒரு ஹெல்ப் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்னு பேர், அதோட பேர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். பட் மற்றபடி சும்மா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஆசை அந்தந்த படத்துக்கு. ஸோ டைரக்ஷன்லாம் இப்போ இன்னும் திங்க் பண்ணல. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தனஞ்சயன் சார், மோஷே பேரோட கம்பெனியோட ப்ரொடியூசர் தனஞ்சயன். அவர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அண்ட் இவர் வந்து இந்த படத்தோட கதை சொன்ன உடனே முதல் சாய்ஸ் வந்து ஜெய் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். அது கரெக்டான சாய்ஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணதும் தனஞ்சயன் தான். ஸோ அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து நடிக்க வரும்போது இந்த மாதிரி கேரக்டரில் நடிக்கணும், இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்ச ஒரு சில படங்களில் இந்த படம், அதாவது ஒரே படத்தில் 2-3 கெட்ட சின்ன வயசாக பெரிய பையனும் நடிக்கணும் அப்படின்னு நினச்ச படத்தில் இந்த படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆசைப்பட்ட கேரக்டரில் எனக்கு சான்ஸ் கொடுத்து தனஞ்சயன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல படங்கள் அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஸோ உண்மையிலே ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவர், உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படத்தில் சினிஃபீல்டில் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது வந்து சினிஃபீல்டில் வெளியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சினிஃபீல்டில் வந்து ஒரு 2-3 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து சிம்பு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா வந்து நாங்கள் எப்போ அவர் ஃப்ரீயாக இருந்தாலும் நான் ஃப்ரீயாக இருந்தாலும் 2 பேர் மீட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆச்சு பேசினா கூட
அதில் ஒரு 55 மினிட்ஸ் வந்து சினிமா பற்றி தான் பேசுனாங்க. இந்த படம் ஹிந்தியில் இந்த படம் வந்திருக்கு, இது ஹிட் ஆகுது, இந்த மாதிரி பேசுகிற மாதிரி சொல்லி 55 மினிட்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ், என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறன்றனால ரொம்ப க்ளோஸாக பேசுவோம். அதேமாரி சினிமா ஃபீல்டில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய க்ளோஸ் வந்து எனக்கு நம்ம தல அஜித் தான். அவர் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன். அவர் ரொம்ப ஒரு பந்தா இல்லாத ஒரு டைப், வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைப். அவர் சென்னை 28 படம் ரிலீஸ் ஆகி முதல்ல எனக்கு விஷ் பண்ணது வந்து அஜித் சார் தான். வெங்கட் பிரபுக்கு கால் பண்ணி எனக்கு கொடுக்க சொல்லி முதல்ல படம் பார்த்து முடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சோன்னே எனக்கு கால் பண்ணி பேசினது அவர் தான். ஸோ ரொம்ப ப்ரௌடாக பேசினார். வந்து இது மாதிரி நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க, நல்லா தனியாக தெரியுறீங்க படத்தில், அண்ட் பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா இருக்குது, இது அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது தமிழ் சினிமாவில். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம், நல்ல படங்கள் செலக்ட் பண்ணுங்க சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியாகும் போது நான் அவருக்கு மெசேஜ் பண்ணும்போது அவர் திரும்ப எனக்கு கால் பண்ணி ஒரு ½ கிட்ட பேசியிருந்தார். சுப்பிரமணியபுரம் ஷூட்டிங் முன்னாடி என்ன படம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சுப்பிரமணியபுரம் படம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அப்போ நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தார் தமிழ் சினிமாவில் இப்படி அப்படின்னு. ஸோ அப்போதுலேருந்து நிறைய ஃபங்க்ஷன்னா மெசேஜ் பண்ணுறது அவர் ரிப்ளை பண்ணுவார், நான் ஃபோன் பண்ண அவர் பேசுவார். இந்த மாதிரி நிறைய தொடர்பு இருக்குது எனக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஏதாச்சும் கதையில் டவுட்னா கூட இந்த மாதிரி யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைக் எப்படி சொன்னோன்னா ஒரு உண்மையிலே என்னோட லைஃப்பில் ஒரு காட் ஃபாதர் மாதிரி இருந்துட்டு இருக்காரு அவர். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஹீரோ வந்து எனக்கு ஒரு காட் ஃபாதராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இன்னும் லைஃப் லாங் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். கண்டிப்பாக இந்த படம் எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் நான் சொன்னது கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் இவ்வளோ நேரம் பேச சான்ஸ் கொடுத்த beginnews.com நேயர்களுக்கு ரொம்ப நன்றி.